தமிழ் மாடல் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை, குறிஞ்சிப்பாட்டு, நெடுநெல் வாடை. ஆன்சர் பட்டினப்பாலை. குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? நன்னூல், இலக்கண விளக்கம், யாப்பெருங்கலம், வீரசோழியம். குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படுவது இலக்கண விளக்கம். செந்தமிழ் அந்தணர் என்ற சிறப்புக்குரியவர் யார்? உ.வே. சாமிநாத ஐயர், மு. வரதராசனார், ரா. இளங்குமரனார், பாரதிதாசன். செந்தமிழ் அந்தணர் என்ற சிறப்புக்குரியவர் ரா. இளங்குமரனார். இந்த லெசன் 10th ஸ்டாண்டர்டில் இயல் 1ல் இருக்கு. காசி காண்டம் நூலின் ஆசிரியர் யார்? கச்சியப்ப சிவாச்சாரியார், அதி வீர ராமபாண்டியர், சேக்கிலார், கம்பர். காசி காண்டத்தை இயற்றினது அதி வீரராம பாண்டியர். வங்கம் என்ற சொல்லின் பொருள் என்ன? படகு, கப்பல், துறைமுகம், கடல். வங்கம்ன்ற சொல் இதில் கப்பலை குறிக்கக்கூடிய சொல். 12 திருமுறைகளுள் 7ஆம் திருமுறை இது? திருவாசகம், திருக்கோவையார், தேவாரம், பெரிய புராணம். இதில் பெரிய புராணம் 12ஆம் திருமுறை, திருவாசகமும் திருக்கோவையாரும் 8ஆம் திருமுறை, தேவாரம் தான் 7ஆம் திருமுறை. இன்புருகு என்பதை பிரித்து எழுதுக. இன்புருகு அதை நம்ம பிரித்து எழுதுறப்ப இன்பு கூட்டல் உருகு. 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 4000, 108, 105, 1008. 4000 திவ்ய பிரபந்தத்தில் மொத்தம் 105 பாடல்கள் உள்ளன. இளங்கோ தந்த சிலம்பு தமிழினத்தின் பொது சொத்து என்று கூறியவர் யார்? இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகார நூல் நம்ம தமிழக மக்களுக்கே உரிய சொத்துன்னு கூறினது யாருன்னு கேட்குறாங்க. பாரதியார், மூவர், மாப்போ சிவஞானம், கலைஞர் கருணாநிதி. ஆன்சர் மாப்போ சிவஞானம். இவர் சிலம்பு செல்வர் அப்படின்னு அழைக்கப்படுகிறாரு. மாப்போ சிவஞானம் அவர்கள் இயற்றிய வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படின்ற நூலுக்காக இவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. இவரை பற்றின பாடம் 10th ஸ்டாண்டர்டில் சிற்றகல் ஒளி அப்படின்ற தலைப்பில் இருக்கு. கண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்த புதினம் எது? வனவாசம், அர்த்தமுள்ள இந்து மதம், சேரமான் காதலி, இயேசு காவியம். ஆன்சர் சேரமான் காதலி. சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் அமைந்துள்ள பாவினம் எது? வெண்பா, கலிப்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா. இந்த 2 நூல்லையும் அமைந்துள்ள பாவினம் ஆசிரியப்பா. ஆசிரியப்பாவிற்கு இன்னொரு பெயர் அகவற்பா. கலிப்பாவிற்கே உரிய ஓசை எது? அகவல் ஓசை, செப்பல் ஓசை, துள்ளல் ஓசை, தூங்கல் ஓசை. கலிப்பாவிற்கே உரிய ஓசை துள்ளல் ஓசை. அகவல் ஓசை அப்படின்றது அகவற்பா, அதாவது ஆசிரியப்பாவிற்குரியது. செப்பல் ஓசைன்றது வெண்பாவிற்குரியது. தூங்கல் ஓசை வஞ்சிப்பாவிற்குரிய ஓசை. கரும்பின் நுனி பகுதியின் பெயர் என்ன? குருத்து, கொழுந்தாடை, கணு, தண்டு. கரும்பின் நுனி பகுதியோட பெயர் கொழுந்தாடை. குருத்து அப்படின்றது சோளம், கரும்பு, பனை மரம், தென்னை மரம், அதோட தாவரத்தோட நுனியை குறிக்கக்கூடியது குருத்து. விகுதி பெறாமல் வினை பகுதியே தொழிற்பெயராதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வினையச்சம், முதல்நிலை தொழிற்பெயர், வினையாளனையம் பெயர், பெயரச்சம். அதாவது இப்போ பெறுதல் அப்படின்ற ஒரு வேர்டில் தல் அப்படின்றது விகுதி. அந்த விகுதி இல்லாமல் பெரு அப்படின்னு மட்டும் வந்துச்சுன்னா அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது முதல்நிலை தொழிற்பெயர். கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே இதில் அமைந்துள்ள அளபடை எது? சொல்லிசை அளபடை, இன்னிசை அளபடை, உயிரளபடை, ஒற்றளபடை. இந்த வரிகளில் இடம்பெற்றுள்ள அளபடை இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடை அப்படின்றது ஒரு செயலில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக சேர்த்து நம்ம வர்றது தான் இன்னிசை அளபடை. இந்த இடத்துல கெடுப்பதும் அப்படின்னு இருந்தாலும் ஓகே, பட் இனிய ஓசைக்காக உம்மன் இருக்கிறதுனால அது இன்னிசை அளபடை. கன்சுலேட் என்பதன் தமிழாக்கம் எது? தூதரகம், துணை தூதரகம், உயர் தூதரகம், வெளிநாட்டு அலுவலகம். ஆன்சர் துணை தூதரகம். நான் நேற்று சேலம் சென்றேன் என்பதற்கு பொருத்தமான வினா எது? இதுக்கு ஆன்சர்
நீ நேற்று எங்கு சென்றாய்? கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது என்ற பழமொழியின் பொருள் என்ன? நல்ல தொடக்கம், எதிர்பாரா நிகழ்வு, முயற்சி வெற்றி, கால விரயம். இப்போ இந்த பழமொழி எப்படி இருக்குன்னா, நம்ம ஒன்று நினச்சி ஒரு செயலை செய்வோம், ஆனால் அது வேற மாதிரி போய் முடியும். அதுதான் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது. அதுக்கு சரியான பொருள் எதிர்பாரா நிகழ்வு. பயில் தொழில் என்பதற்கான இலக்கண குறிப்பு எது? பண்புத்தொகை, வினைத்தொகை, வேற்றுமை தொகை, உவமை தொகை. பயில் தொழில் அப்படின்றது வினைத்தொகை. வினைத்தொகை 3 காலத்தையும் காட்டக்கூடியதாய் அமையும். அகர வரிசையில் சரியாக அமைந்தது எது? புத்தகம், பாடல், பெருமை, பேதை, பிரச்சனை. அகர வரிசைன்னு பார்க்குறப்ப பா பா பி பி அந்த வரிசையில் நம்ம பார்க்கணும். இதில் கொடுத்துருக்கிறதுல கரெக்ட் ஆன்சர் சி ஆப்ஷன். பாடல், பிரச்சனை, புத்தகம், பெருமை, பேதை. மடலேறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யார்? நம்மாழ்வார், ஆண்டாள், திருமங்கை ஆழ்வார், பெரியாழ்வார். இந்த துறையை பயன்படுத்தியது திருமங்கை ஆழ்வார். எதுகையினை எழுதுக. ஆழ நெடுந்திரை யாரு கடந்திவர் போவாரோ, வேழ நெடும்படை கண்டு நடுங்கிடும் வில்லாலோ. மோனை அப்படின்றது முதல் எழுத்து ஒன்றி வர்றது. எதுகை அப்படின்றப்ப 2ஆம் எழுத்து ஒரே மாதிரி இருக்கிறது. இதில் கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆன்சர் பி ஆப்ஷன். ஆழ வேழ ரெண்டுத்துலேயும் ழ வருது. அதே மாதிரி நெடுந்திரை நெடும்படை இது ரெண்டுத்துலேயும் 2 இருக்கு. இதுதான் எதுகை. கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமை கொண்டவர் யார்? பாரதிதாசன், பாரதியார், கண்ணதாசன், கவிமணி. இதுக்கு ஆன்சர் பாரதியார். கேட்டவர் என்ற சொல்லின் வேர் சொல் எது? கேட்ட, கேள், கேட்டு, கேட்க. கேட்டவருக்கு வேர் சொல் கேள். நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் தோன்றும் எழுத்து எது? இதுக்கு சிறப்பு ழகரம். மீன் போன்ற கண் என்பதில் இடம்பெற்றுள்ள அணிவகை எது? மீன் போன்ற கண்களை உடையவள் அப்படின்ற மாதிரி மீனிங்கில் வரும். உருவக அணி, உவமை அணி, இல்பொருள் உவமை, தற்குறிப்பேற்ற அணி. உவமை அணி போன்ற அப்படி வந்திருக்கு இல்லையா? மீன் போன்ற கண், இப்போ உவமை அணி. தலைக்கு ஒரு பழம் கொடு என்பதில் இடம்பெற்றுள்ள ஆகு பெயர் எது? இடவாகு பெயர், சினையாகு பெயர், பண்பாகு பெயர், பொருளாகு பெயர். ஆன்சர் சினையாகு பெயர். சினைனா உறுப்பை குறிக்கும். தொடை எத்தனை வகைப்படும்? 4, 6, 8, 10. தொடை 8 வகைப்படும். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார்? திருவிக மறைமலையடிகள், உவே சாமிநாத ஐயர், மூவர். தமிழ் தாத்தான் அழைக்கப்படுபவர் உவே சாமிநாத ஐயர். திருத்தொண்டர் மாக்கதை என்று அழைக்கப்படும் நூல் எது? திருத்தொண்டர் மாக்கதைன்னு அழைக்கப்படுவது பெரிய புராணம். 30 question completed. Thank you.